ஆண்டவரே சமூகத்தில் வீட்டு ஆண்டவரே அப்பா விதைக்கிற போது ஆண்டவரே அந்த வளர்ச்சி அடைய மக்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிந்தையும் இதயத்தையும் ஆண்டவரே இந்த வார்த்தை கிரியை செய்ய அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை அவர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க ஆண்டவரே நடத்துங்க. எங்களையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. எவ்விதமாய் எங்களை நடத்த நீங்க சுத்தங்கள் அவ்விதமாய் நடத்த ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி பெருமையாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் கரங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நான் சீக்கிரமாவே முடிச்சிடுவேன். குறித்த நேரத்தில் முடிச்சிடுவேன். வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்க வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். எத்தனை பேர் ஒப்புவிக்கிறீங்க? வழி வாழ்க்கையை வீட்டுக்காரர்கிட்ட ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்காது. பிள்ளைங்கிட்ட ஒப்புவிப்பேன், பிள்ளைங்க பாப்பான்னு நினைக்காதீங்க. எதையும் எப்படி செய்கிற தேவன் என்று ஒப்பு கொடுத்தால்தான் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வசனம் வாசிக்கமா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தேன். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பி கொடுங்க. வாழ்க்கையை கொடுங்க, குடும்பத்தை கொடுங்க, தேவன் கொடுத்த கணவரை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க, வருமானத்தை ஒப்பு கொடுங்க. நீங்க எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே நீ ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இல்ல, அப்படியே மௌனமா இருக்காதீங்க. தினந்தோறும் தேவன் தந்ததை எல்லாவற்றையும் அவர் பாதத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பாதுகாப்பார். எந்த தீங்கு வராமல் தேவன் பாதுகாப்பார். எந்த குறை வராமல் பழுதும் வராமல் தேவன் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ நம்பிக்கையா எல்லாவற்றையும் நீ ஒப்பு கொடுத்தாதான் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். காரியத்தை தேவன் ஜெயமாய் மாற்றுவார். நீ எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே நீதிமொழி புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவருடைய வழி நீங்க உங்க வாழ்க்கை, உங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கிற வாழ்க்கை, கடந்து போற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் வாசிக்குமா. உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் சமாதானமாய் மாறுவாங்க. உங்களுக்கு விரோதிகள் எல்லாம் எப்படி மாறுவாங்க? சமாதானமாய் மாறுவாங்க. நான் பேசுறது விளங்குதா? கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா உங்களுடைய சத்துருக்கள், உம்மை பார்த்து எரிச்சல் கொள்கிற மனிதர்கள், உம்மை பார்த்து பொறாமை கொள்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள், அவங்க எப்படி மாறுவாங்களா? பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க உங்களை சமாதானமாய் ஆகும்படி செய்வார். நம்ம தேவன் சாதாரண தேவன் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். தேவன் இந்த பூமியில தந்ததை எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுவார். கரங்கள் ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் என்னால முடியும், என் முயற்சினால் முடியும், என் பணத்தினால் முடியும், என் பலத்தினால் முடியும். இதை கண்டிப்பா தோல்வியில தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து இருந்தா நம்ம பாட்டுக்காரன் பாடுறான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயங்கள் செய்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம வணங்குற தேவன், அதிசயங்கள் செய்கிற தேவன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுக்கணும். மாயம் மாலை இல்லாம, இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாம, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லாம, சொந்த பந்தங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லாம, எல்லா நிலையிலும் அவர் பார்க்கிறார். அந்த உணர்வோடு கூட
என் தேவன் நடத்துவார் விசுவாசத்தோடு நம்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே உங்களை ஆதரித்து நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே 16வது அதிகாரம் நீதிமொழி புத்தகம் 16:3 வாசிங்க. உங்க செய்கைன்னா உங்க செயல்லாம் நீங்க செய்கிற நடை உடை வேலை முயற்சி பண்ணுற எல்லா காரியங்களும் வாசிமா கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு கொடுத்துடு. உங்க யோசனைகள் நீங்க நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்யணும், இதெல்லாம் குடும்பத்துல முயற்சி பண்ணணும், இதெல்லாம் வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறவங்க கர்த்தருக்கு வசனம் ஆண்டு வாசிமா. உங்களுடைய யோசனைகள் செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா, நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நான் தயவுசெய்து சொல்றேன், ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருந்தா தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஒப்பு கொடுத்துட்டு நீ தனிச்சையா முயற்சி பண்ணினா அதை எப்படி சொல்லும், துக்கமாய் மாறும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க அந்த உற்சாகத்தையும் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போக தேவையில்ல, தேவையை பார்த்து எதிர்பார்த்து இயங்க தேவையில்ல, தேவையை பார்த்து இயங்க தேவையில்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. எதிர்பார்த்து காத்திருக்கிற காட்டிலும் தேவனத்துல ஒப்பு வைத்துட்டு சோத்திரம் மாத்திரம் சொல்லி பாருங்க. தேவன் எதையும் எப்படியும் செய்ய அவரால் கூடும். ஆமென். ஒரு காகத்தை கொண்டு தீர்க்கதரிசி எலியாவை போஷித்தார்னா காகம் என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன். காகம் நம்ம கையில ஒரு பொருள், ஒரு வடையோ, ஒரு ஏதோ ஒரு ஸ்டிக் பொருள் இருந்தா அதை பார்த்து இருக்குமா, சின்ன பிள்ளைகள் இருந்தா முடங்கின்னு போயிடும். அந்த காகத்தையே வேலை வாங்கின தேவன் அந்த காகத்துக்கிட்டேயே அப்பமும் மாம்சத்தை கொடுத்து எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. காகம் சாப்பிடுமா, எடுத்து கொடுக்குமா சொல்லுங்களேன். வழியில எங்கேயும் சாப்பிடாம எடுத்து போய் சொன்ன வேலையை செஞ்சது. எதையும் தேவன் செய்வார். எதையும் கொண்டு ஒரு காரியத்தை நம்மளுக்கு வாக்கிய செய்வார். யாருக்கு வாக்கிய செய்வார், கிடைக்க செய்வார். அவருக்கு நம்பிக்கையா இருக்கு. அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருக்கு செயலுக்காக காத்திருக்கிறது. தேவன் செய்வார் என்ற செயலுக்காக, அவர் வல்லமைக்காக, அவர் செய்ய போற காரியங்களுக்காக நோக்கி கண்ணோக்கி நீ எப்படி எனக்கு ஜெயமாய் மாற்றுவீங்க என்று நம்ம பார்த்து காத்திருக்கிறப்போ கண்டிப்பா தேவன் செய்வார். அல்லேலூயா. எலியா பசியோடு சூரசேனையில படுத்திருந்த, உணவு இல்ல, உயிர் பயந்து போய் காட்டு பகுதியில படுத்திருந்தாரு. ஆனாலும் அப்பமும் கறியை கொடுத்து போஷித்தாரு. அவரு சாப்பிடுவாரு தூங்குவாரு, சாப்பிடுவாரு தூங்குவாரு. அப்படி போஷித்த தேவன். நீங்க நினைக்கலாம் சாதாரண வேத கூட உபயோகித்திருக்கார் ஆண்டவர் வேதத்துல. இதால வேதத்தை பாருங்க, பேனை கொண்டு பாதையை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தவுக்கலை கொண்டு பாதையை உண்டாக்கின தேவன். மீனை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செஞ்சிருக்காரு. எதையும் எப்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. யாரை கொண்டாலும் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வசனத்தை கூர்ந்து கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். சங்கீத புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீ ஒப்புவிக்கணும். உமது கையில நம்ம ஆவியை ஒப்புவிக்கணும். நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், ஒப்புவிக்கிறோமா? நம்மளே நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். உங்களை குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ நான் இங்க நின்று பேசல. உங்களை ஊக்கப்படுத்தி உங்களை எப்படி தேவனத்தில் நன்மை பெறணும்ன்ற காரியம் தான் விளக்கி சொல்லுறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடி வாசிங்கம்மா. உமது கையில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, சத்தியபரம் உண்மையான கர்த்தாவே, சத்தியபரனான கர்த்தாவே, உண்மையான தெய்வமே, உண்மையான தெய்வம். வாசிங்க. நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். நீர் என்னை மீட்டுக் கொண்டு, இதுதான் நீர் என்னை மீட்டுக் கொள்வீர். மீட்டுக் கொண்டு, மீட்டுக் கொள்வேன்,
மீட்பி எது வேணா நம்ம வார்த்தையை புரியலாம். ஆனால் மீட்பின் விசுவாசம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அல்லேலூயா. தேவன் இந்த காரியங்களை மாற்றுவார் என்ற விசுவாசம் நம்பிக்கை இருக்கா நம்ம ஆரம்பிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? சர்ச்சையில் வந்த மாத்திரம் போது நம்பிக்கையா இருக்கக்கூடாது. எங்க போனாலும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நாமத்தை விசுவாசினே போங்க. ஒவ்வொரு அடியும் வைக்கிறப்போ ஒவ்வொரு அடியும் இந்த காரியங்களை ஒரு கரங்களை ஒப்பு கொடுத்து போங்க. ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். லூக்கா அதிகாரம் 23வது வசனம், 23வது அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. 46வது வசனம் 23வது. இயேசுவே பிதாவே, இயேசுவே பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தியமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படியாக சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப இயேசப்பா என்ன பண்ணாரு? பிதாவை நோக்கி ஆவி அவரே ஒப்புகிறப்ப நம்மள ஏமாத்துறாங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஆவியை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. நம்ம ஏமாத்துறோம். நம்ம பூச்சி ஒண்ணுமே இல்லை. பரிசுத்தமான தெய்வமே நம்ம பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிறுல மறிந்து கடைசி வினாடியில வந்து எல்லாம் முடிந்து ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. அவர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் தான். கடைசி நிமிஷம் வந்து அவர்களை ஒப்பு கொடுங்க. உங்களால ஜெயம் எடுக்க முடியாது. நம்மளுக்கு கொடுக்கிற ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதான் பாட்டுக்காரன் பாடுறான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாள் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொன்னா போதும். வாழ்க்கையும் குடும்பத்தை தேவன் ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். பிரைஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை தொடர்ச்சியா வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணுமா? அப்படியே மாலையா இருக்காது. அப்பா, என்னோட சரீரத்தை வந்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் பலத்தை நீங்க தாங்க. பலவீனத்தை எடுத்து போட்டு பலத்தான் நிரப்புகிற தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை குத்தி நீங்க ஏன் யோசனை பண்றீங்க? உங்க சரீரத்தை குத்தி யோசனை பண்ணி செயல்படாமல் நீங்க போயிடுவீங்க. அவர் கரங்களை ஒப்பு கொடுங்க. வாசிக்குமா? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இனிமேல் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு நிமிஷம், நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ வந்து அப்படியே ஏனத்தனமா செய்யணுமா ஆராதிக்கிறோமா? பக்தியும் புத்தியோடு ஆராதிக்கிறோமா? சொல்லுங்க. பக்தியாய் ஆராதிக்கணும். நம்மளை மறந்து எந்த வரி பண்ணாலும் நம்ம நிலையை மறந்து கண்களை மூடி வானத்தை நோக்கி நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நீ ஆராதிக்க உங்க சிறையிருப்பெல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்க நீங்க கண்ணை திறந்து பக்கத்துல இருக்கிற பார்க்காதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும்
அந்த உணர்வோடு ஆலயத்தில் நிற்கணும். ஆராதனை சாதாரண நினைக்காதீங்க. ஆராதனை வேலையில கேட்டு கேட்டு ஜெயம் பெற்றவன் நான். அடியன் நான் யாரிடத்துல போய் ஜெபிங்கன்னு கேட்க மாட்டேன். என்ன நடத்தின தேவன் உங்களை நடத்துவார். ஆராதிக்கிற போது அந்த காரியங்கள் எல்லாம் சிந்திப்பேன். அவ்வளவுதான். நான் சிந்திப்பேன், தேவன் செயல்படுத்துவார். ஆமென். நான் வேண்டி சிந்திப்பேன். அந்த ஒரே காரியங்கள் ஆராதனை வேலை நான் சிந்திப்பேன். நல்லா நம்ம ஆவிக்குள்ள நிறைஞ்சி ஆராதிச்ச போது அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு சொல்றேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தி இம்மட்டும் வைத்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம ரகசியமே அந்த ஆராதனையில எல்லாம் நடக்கணும். வாழ்க்கையில ஆராதனை ரொம்ப முக்கியம். நீங்க பாடுகிற பாடல் ரொம்ப முக்கியம். நீங்க பாட 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 உங்க சிறையிருப்பு. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில தூங்குனாங்களா? பேசிக்கிட்டாங்களா? சொல்லுங்க. ஆராதிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலுக்கு அந்த வல்லமை உண்டு. நிறைய பாடல்கள் பரிசுத்தவான்கள் எழுதியிருக்காங்க. நம்ம எடுத்து எடுத்து நம்ம தேவைக்கு இந்த பாடலை நீங்க பாடி பாருங்க. ஜெயமா நடத்துவார். ஒரு வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். ஒரு மகிமை உங்களை மூடும். நீங்க உண்மையாய் பாடுகிற போது, உண்மையாய் உணர்ந்து அந்த பாட்டு வரிகளை உணர்ந்து நீங்க பாடுகிறப்போ ஒரு மகிமை மூடி உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அல்லேலூயா. மற்றவங்க பாடுறதுக்கு நீங்க பாடுறது சாதாரணமா பாடுற மாதிரி இல்ல. உள்ளத்தை ஊற்றி பாடுங்க. கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். எத்தனை 3 மாசத்துக்கு எத்தனை வருஷமா? 2 வருஷம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் வாசிங்க. ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியவும் வாசிங்க. பகுத்தறியத்தக்க உங்க மனம் புதிதாய் ஆகுதனாலே எப்ப புதிதா மாறும் உங்க மனசு? பாடி சொல்லுங்க. வாசம் வாசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமி இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய நம்ம சித்தம். தேவனுடைய சித்தம் வாழ்க்கை என்ன வச்சிருக்காரு? நீ ஊழியராய் மாறினாரு. நீ ஊழியர் செய்யறதா ஒரு சித்தம் வந்தா வாழ்க்கையில உங்களை சாட்சியுள்ள பிள்ளையா நிறுத்துவாரு. உங்களோட வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் செய்யறப்போ நீங்க அந்த அற்புதத்தை பெற்று அப்படியே இல்லாம பிறருக்கு சொல்லுகிற போது அவருடைய சித்தத்தை செய்யறதா நீங்க மாறுறீங்க. எங்க நீங்க மாறுறீங்க உங்களுக்கு புரிஞ்சுங்க. தேவன் ஒரு நன்மை செய்யறாருன்னா அதை மற்றவர்கள் நன்மை அறியாத ஜனங்கள் நெருக்கத்தில் போயிட்டு ஆண்டவர் இந்த காரியோட வாழ்க்கையில செய்தார், குடும்பத்தில செய்தார், பிள்ளையோட வாழ்க்கையில செய்தார், இந்த சரீரத்துல செய்தார் என்று சொல்லுகிற போது அது தேவனுடைய சித்தமாய் மாறுது. அந்த சித்தத்துக்கு தான் உங்களை விடுதலை ஆக்குறாரு. அவர் சித்தத்தை நீங்க சொல்லுவீங்க, அவர் நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்துவீங்க, அவர் நாமத்தை நீங்க விதைப்பீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விடுதலையும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அது அசங்கத்தா இருக்காதீங்க, அசட்டை பண்ணாமல் இருங்க. ஒரு தேவன் ஒரு நன்மை உங்களுக்கு செய்யறதுன்னா அது ஒருவரிடாலும் சொல்லுங்க. அந்த ஒருவர் கேட்கிறவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நிலை மாறும், அவர் விசுவாசம் வளரும், அவர் நிலை அடுத்த நிலைக்கு போவாங்க. அப்படியே நீங்க அடக்காதீங்க, அடுத்த அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. நான் தப்பா சொல்ல, தேவன் செய்த நன்மையை நீங்க ஒருவரிடம் நீங்க பகிர்ந்து கொள்ளுனா அடுத்த நன்மைக்காய் காற்று பகிர்ந்து கொண்டா அடுத்து 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 நடந்துட்டே போவார். நீங்க பகிராம நீங்க அப்படி நீங்க அடக்கி போட்டீங்கன்னா தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்யற காரியம் அமர்ந்தே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவன் செய்த நன்மைய
அநேக இடத்துல சொல்லணும், உங்களோட பழகிறோட சொல்லணும், சொந்த மதங்கள் சொல்லணும். நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? தேவனை நோக்கி பாருங்க. உங்க சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீங்க சொல்ல. நீங்க ஒரு சுவிசேஷகர்களாய் மாறணும், நீங்க ஒரு ஊழியக்காரியாய் மாறணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. அல்லாமலும் உங்களுக்கு அருளப்பட்ட கிருபையினால், கிருபையினால் எல்லாம் அடங்குறது அந்த கிருபை. தேவனுடைய கிருபையை நீங்க பெற்றுக் கொண்டாலுமே, வாசிங்க. நான் சொல்கிறது உங்களில் எவனாவிலும் தன்னை நம்மளை பத்தி நம்மள வெறுக்கணும். தன்னை குறித்து என்ன கூடாது, சுயத்தை வெறுக்கணும். நம்மளை வெறுத்தாதான் அவருடைய நாமத்தில் நம்ம வந்து பிரஸ்தாபப்படுத்த முடியும். அல்லேலூயா. தன்னை வெறுக்காதவன், தன்னை தனக்கு நினைக்காதவன் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவான். அவன் எதுமேலும் அவனுக்கு ஆசை இருக்காது, எதுமேலையும் அவனுக்கு ஆசை இருக்காது, எதிர்பார்க்க மாட்டான். தேவை எதிர்பார்க்க மாட்டான். எதிர்கொண்டு எதிர்ப்பா. தேவன் தருவார், ஏற்ற வேளையில் தேவை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. பன்னெண்டு வசனம் நிறுத்தி வாசிக்குமா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுகிறதாவது உங்கள் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன மிஞ்சி எண்ணாம இருங்க. உங்களை குறிச்சே நீங்க என்ன சுயமா இருக்காதீங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு செய்யணும், எனக்கு செய்யணும், என் சகோதரிக்கு செய்யணும், என் தங்கச்சிக்கு செய்யணும், என் பக்கத்துல வீட்டுக்கு செய்யணும். அவங்க ஆசீர்வாதமா இருக்கு. ஜபிக்கிறோமா நீங்களே உங்களை கேட்குங்க. மற்றவங்களுக்காக ஜபிக்கிற போது உங்க சேர்ப்பு மாறும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜபிக்கல, எனக்கு மாட்ட உனக்கு ஜபிக்காத. நீ உனக்கு ஜபிக்க வேண்டிய காலம் நேரம் வர்றப்ப நீ ஜபிப்ப. தேவை நெருக்கத்துல நீ கண்டிப்பா ஜபிப்ப. மற்றவங்களுக்காக ஜபிக்கிற போது, அவங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்துற போது தேவன் அதை பிரியமாய் கேட்கிற ஜபத்தை, அந்த விண்ணப்பத்தை பிரியமாய் கேட்டு அங்கீகரித்து பதில் செய்வார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்குமா. அவனுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த விசுவாசத்தின்படியே. ஆமா, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருப்பார். விசுவாசம்னா நம்பிக்கை. விசுவாசம்னா நம்பிக்கை. விசுவாசம்னா அது ஒரு பேர் வச்சிருக்காங்க, பேரா வச்சிருக்காங்க. விசுவாசம் பேர் வச்சிருக்காங்க. விசுவாசம்ன்றது நம்பிக்கை. விசுவாசம் பேர் வச்சு விசுவாசம் இல்லாம இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. தேவனுக்கு விசுவாசம் தேவனுடைய அன்பு, அவர் மேல அன்பு மேல நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தாலுமே எது மேல நம்மளுக்கு போவதில்லை, நாட்டம் போவதில்லை. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க பார்க்கலாம், நீங்க கரெக்டா எது மேல ஆசை இல்ல, தேவன் உங்க மேல பிரியமா இருக்காரு. எது மேல ஆசை வராது. தேவன் மாத்திரம் சார்ந்திருப்பீங்க, ஒரு அன்பை மாத்திரம் நினைத்திருப்பீங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களுக்காக ஏதாவது நன்மை செய்யணும் அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதுதான் அந்த லாஸ்ட்ல சொல்றாங்க. வரிவாசமா அளவின்படியே தெளிந்த எண்ணம் இருக்கணும். விசுவாசம் வந்தாங்க தெளிந்த எண்ணம் வரும். விசுவாசம்லாம் எப்படி இருக்கும்? குழப்பமான எண்ணம் தான் இருக்கும். இங்க உட்காந்து இருப்பா, அங்க ஓடும். நீ கறி வாங்கி வச்சுக்கணும், சமையல் செய்யணும், நீங்க அக்காவுக்கு நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம், இதேதான் ஓடிட்டு இருக்கோம். இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அதான் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் விசுவாசம் இல்லாம இருக்கு. இங்கிருந்தா இந்த காது தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் காத்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக எப்படி வருதுன்னு காத்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை உங்களை உருவாக்கும், உங்களை வழிநடத்தும், உங்களை சுமக்கும், உங்களை ஆதரிக்கும், உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக காத்திருக்கேன். கர்த்தருக்கு 3 வாசிக்கமா. ரோமர் 14 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அல்லேலூயா. 14 12 வாசிங்க. வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதலால் நம்பி
ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு வணக்கொப்புவிப்பான். தன்னை குறித்து தேவனுக்கு கனம் இல்லை. கணக்கு என்னது? வாழ்க்கையில சில நன்மை தீமை தேவனிடத்திலே நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். கவனமா இருக்க. மனுஷங்கிட்ட கணக்கு ஒப்பிக்க தேவை. மனுஷங்கிட்ட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனிடத்தில் நம்ம எப்படி நிறுத்தி வாசிக்க மைக்கில் ரோமர் 14:12 வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்கலாம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவன் பார்க்கல, மனுஷன் பார்க்கல, யாரும் பார்க்கல, உறவு பார்க்கல, சொந்தம் பார்க்கல. நம்மளால இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. தேவன் பார்க்கிறார். என் பக்தி அவர் அறிகிறார். என் உணர்வுகள் எல்லாம் அறிகிறார். அந்த பயத்தோடு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பார்க்கிறவங்களுக்கு கணக்கு ஒப்பிப்பாய். நல்லது கெட்டது எல்லாம் நீ செய்யற நன்மை தீமை எல்லாம் கணக்கும் பக்கத்துல கேட்க மாட்டாரு. யார் ஒப்பு கொடுக்கலாம்? நீங்க தான் உங்களுக்கு பொறுப்பாளி. அல்லேலூயா. உங்க ஜீவித்துக்கு நீங்க தான் பொறுப்பாளி. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பாளி. பக்கத்துல இருப்பது கிடையாது, வீட்டுக்காரர் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது. நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு, நீங்க இருக்கிற பக்திக்கு, உங்களோட பக்திக்கெல்லாம் தான் தேவன் தருவார். அல்லேலூயா. ஒருவர் அவருக்கு பக்தியா இருந்து வீணா போன ஒருவரும் இல்லை. இப்படி இல்லாம அப்படி இல்லாம உலகத்துக்கும் தேவனுக்கு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? போராட்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது சிலது கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றது சொல்லதான் செய்யணும். நீங்க மேன்மை அடையணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கணும்னா நம்மளோட சுயத்தை சாகடிக்கணும், நம்ம விருப்பத்தை சாகடிக்கணும், வெறுக்கணும். தேவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கணும். அல்லேலூயா. அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம், அந்த நினைப்போடு இருக்காங்க. தயவுசெய்து சொல்றேன், அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கிறோம். தேவனோடு இணைந்து தேவனுக்கு உண்மையா பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். யாரும் நம்ம கஷ்டப்படுறதுக்காக எடுக்கல. இதெல்லாம் பேசணும்னு நான் வரவே இல்லை. தேவன் எதை கொடுக்கிறாரோ அதுதான் நாங்க பேசுறேன். என் இஷ்டம் போல ஒன்று இருக்கணும் எழுதி பேசுறது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். சபைக்கு இது தேவை, யாருக்கு இது தேவை தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வையில் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையில் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையில மறைவான காரியம் ஒன்றுமில்லை. சகலமும் இது நீங்க தனியா ஒரு ரூம்ல இருக்கீங்க, ஒரு வீட்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க யாரும் பார்க்க நினைக்காதீங்க. தயவுசெய்து சொல்றேன், ஒரு வேலை செய்யறதுல உண்மையா இருக்குமா, நம்ம கைக்கு சுத்தமா இருக்கா, கூட போறவங்களை உண்மையா இருக்கலாம், புதுசா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கரெக்டா கொடுத்தோம்னா கூட போறவங்க அவங்களுடைய சொத்தையோ உரிமையோ நம்ம அபகரிக்க கூடாது. நீ வேணா விட்டு கொடுத்துட்டா தேவன் பிரியமா இருப்பாரு. உன்னுடைய பங்கை சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்தா தேவன் பிரியமா இருப்பாரு. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றீங்க, நீ செஞ்சீங்களா நீ கேட்கலாம். நான் என்னால செஞ்சேன். என்னோட சகோதரர்களுக்கு என்னோட தகப்பனார் சொத்து நான் கொடுத்துட்டேன். அடுத்த வருஷத்துல நீங்களே எடுத்து நல்லா இருங்க. அவ்வளவுதான். தேவன் என்னை நடத்துவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேவன் என்னை நடத்துவார். அநேகர் சொன்னாங்க, நீதான் எல்லாம் செஞ்ச, எல்லாம் பண்ண, எல்லாம் கஷ்டப்பட்ட, எல்லாம் பார்த்த. என்னுடைய கடமை நான் தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய கடமை என்னுடைய கடமை. அதனால எல்லாம் அவங்க இறுதி காலத்துல இறந்த பேர் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சோம். அதனால உனக்குதான் உரிமை இருக்கு. நம்மள எப்படி முறுக்கி ஏற்றுவாங்க, சொந்த மதம் முறுக்கி ஏற்றுவாங்க. நம்ம விட்டு கொடுக்குற மனப்போக்கம் வேணும்.
பணத்தை நம்ம தான் சம்பாதிக்கிறோம். ஆனா உறவு எப்படி? தேவனால் கொடுக்கப்பட்டது. ரத்த கலப்பு எப்படி? தேவனால் கொடுக்கப்படுது. ஜீவன் இருக்கிறது தான் அது. அதுக்காக சில காரியங்களை விட்டுக்குள்ள நம்ம வந்து கீழே போவது கிடையாது. அதனால யார்கிட்டயும் வந்து எதுக்காக வந்து தர்க்கம் பண்ணாம விட்டு வாழ கத்துங்க. கர்த்தர் அதை பிரியமா பார்க்கிறார். உங்களுக்கு தேவைதான், தேவைதான். இந்த தேவைக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய செலவு வந்தது. ஆனா கர்த்தர் நேர்த்தியா சந்தித்தார். லட்சங்கள் வந்தது, பல லட்சங்கள் செலவு வந்தது சரிக்காக. ஆனாலும் அது எந்த சொந்த பந்தங்களுக்கு கை நீட்டாம தேவன் பிள்ளைகளை கொண்டு அந்த காரணம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றோம்னா அவரே சாப்பிட்டுக்கிறப்போ இங்க இருந்தாலும் வந்துடும் அந்த காசு. ஏதோ 500 1000 கிடையாது, சில லட்சம் பல லட்சம் எனக்காக மருத்துவத்துக்கு செலவு பண்ணதுனால நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்ல? பெருமைக்காக சொல்ல, அவருக்கு லேசான காரியம். கண்டிஷன் போட்டு நீங்க வந்து இத்தனை லட்சம் கவுண்டர்ல கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் சொல்றப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா பிள்ளைங்க வந்து அதை கட்டிட்டாங்க. அந்த பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்து கட்டிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அதனால எதுவும் சொல்றோம்னா யாருக்கு எதுனா ஒரு முள்ளு பவுடருக்கே வந்தது இருக்குது. நம்ம என்ன சாதாரண மனிதன், சாதாரண மனிதன். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. மறைவா எதுவுமே இல்ல. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு தடையே இல்லை, மறைவே இல்லை. அதான் நிர்வாணமா இருக்குன்றாரு. அவருடைய பார்வைக்கு எதுவுமே மறைவு கிடையாது, எல்லாமே நிர்வாணமா இருக்குது, வெறுமையா இருக்கின்றாரு. வெறுமையா இருக்குது. வாசிங்க. நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வந்து எதுவுமே தெரியாது செய்ய தயவுசெய்து சொல்றேன். நம்மளோட பிள்ளைகள் வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க எப்படி இருக்கீங்க அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு செய்யறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் வந்து பயப்படுறதுக்கோ உங்களை துக்கப்படுறதுக்காக இந்த வசனங்கள் வரல. உங்களுக்கு நேரம் வந்து யாருக்கு நேரம் வருதோ கர்த்தருக்கு மாத்திரம் தான் அறியும். இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். 6:20. கிரியத்துக்கு கிரியனது தேவனுடைய ஆவி. அவரே தான் கிரியமா அவர் கொடுத்தாரு நம்மளுக்கு. நம்ம பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சிலுவையில அவரே கிரியமா கொடுத்தாரு. கிரியன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, முன்பணம் சொல்லுவாங்க. அவர் சரீரத்தையே கொடுத்தாரு, ஜீவனையே நம்மளுக்காக கிரியமாய் கொடுத்தாரு. வாசிங்கம்மா. ஆகையால் தேவனுக்கு உண்டான மன்னிங்க சாரி முடிச்சுட்டு தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. கதை பேசக்கூடாது. அந்த அக்கா இப்படி இந்த அக்கா இப்படி பொய்யா பேசி தொலைக்கூடாது. பொய்யா பேசி என்ன நமக்கு வாழ்க்கைதான் பேசக்கூடாது. அல்லேலூயா. யாரை பத்தி நம்ம வந்து புறம் பேசக்கூடாது. யாரையும் குற்றப்படுத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. யாருடைய நீதி வளர்றதுக்கு நீ நீதிபதி கிடையாது. அல்லேலூயா. பாட்டுவாசியமா. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இந்த பொல்லாத விபரீதங்கள்லாம் விலகுங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்து கூடி பேசுறதுல நம்ம உட்காரக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் அங்கதான் உருவாகும். அல்லேலூயா. 4 பேர் சகோதரிகள் உட்காந்து பேசினா நல்லது பேசுவாங்களா? 2 செகண்ட் நல்லது பேசுவாங்க. அப்புறம் அடுத்த ஆள் மேல பார்வை போயிடும். தெரியுமான ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அது எங்கேயே போய் புரியும். அல்லேலூயா. அதனால கவனமா இருக்கணும். கூடி பேசும்போது யாரை பற்றி பேசணும் பொது சொல்லவோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நல்பொருளை இருக்கு. உங்ககிட்ட ஒப்புவிக்கப்பட்ட நல்பொருளை ரொம்ப அவசரப்படும். உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நல்பொருள் என்ன சொல்லுங்க. சொல்லுவா அபிஷேகம் சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்லுங்க. உங்ககிட்ட ஆண்டவர் எதுவுமே தரலையா? அபிஷேகம் தான் அவர் ஆவி அபிஷேகம். விசுவாசம். அப்புறம் ரத்தம். அப்புறம் மறுபடியும் சொல்றாங்க அபிஷேகம். ஒரு வீட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெறாமல் கூட உண்மையா பக்தியா இருக்கணும். அபிஷேகம் அவங்க ஆட்கள் பக்தியா இருந்தா உள்ளத்தை பார்த்து அவருக்கு அவர் சரீரத்துல வாசம் செய்யறாரு. அவர் உண்மையை பார்த்து ஞானஸ்தானம் எடுக்கலன்றதுனால தேவன் உங்களுக்கு விசாரிக்க மாட்டாரு. உங்களால் நம்பிக்கை இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்தாலும் அதை விட நன்மை, ஞானஸ்தானம் எடுத்தா அதுக்கேற்ற நன்மை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பட்வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நற்பொருளை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். வாசம் பண்ண ஆவியை காத்துக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? எங்கேயோ உட்காந்து பேசக்கூடாது. யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. வாழ்க்கை எப்படி உண்மையா இருக்கணும். தேவனுக்கு பிடித்தமாக இருக்கணும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? தேவன் வாசம் பண்ற குடும்பமாய் மாறணும். தனிப்பட்ட முறையில் நீ அமர்ந்து ஒரு பாதத்தில் அமர்ந்தெல்லாம் இதுல வாசம் பண்ணணும். அல்லேலூயா. மேல அசைவாடணும். பரிசுத்த ஆவியார் மேல அசைவாடணும். அல்லேலூயா. 8 வருஷம் நான் முடிக்கிறேன். முதல் குறிப்பு வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 37 வாசிங்க. உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க. முதல் குறிப்பு. 2வது குறிப்பு வாசிங்க. நீதிமொழி 16:3 வாசிங்க. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கும் அவரோடு சமாதானம். சண்டைக்காரன் கூட சமாதானமாய் மாறுவான். நீ வழி உண்மையா இருந்தா சத்துருக்கு சண்டைக்காரன் எப்ப பார்த்தாலும் விரோதியா பாக்குறான். அவங்க கூட எப்படி வருவான்? சமாதானமா வந்துட்டு வருவான். 3வது குறிப்பு வாசிங்க. சங்கீதம் 31:5. உமது கையில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்னோட ஆவி ஒப்புவிக்கணும். உங்களோட ஆவி ஆத்மா சைவத்தை தேவனுடைய கரங்களை ஒப்புவிக்கணும். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அவர் மீட்டுக் கொண்டாரு. அதனால ஒப்புவிக்கணும். தினந்தோறும் ஒப்புவிக்கணும். 4 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வாசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரர்களே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ சரீரத்தை எப்படி பார்த்துக்கணும்? பரிசுத்தமா பார்த்துக்கணும். தீட்டுப்படாமல் பார்த்துக்கணும்.
சரீரத்தை எப்படி பார்த்துக்கணும்? தீட்டுப்படாமல் பார்த்துக்கணும், பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கணும். ஆமா, வாசிங்க. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க. தேவனை இரக்கமனை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதையே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதையே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya, praise the Lord. ஐந்து வாசிங்க. ரோமர் 14:12 ஐந்தாவது குறிப்பு. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். ஆமா, கணக்கு ஒப்பிக்கணும். அந்த நினைவோடு இருக்க, நம்மளை குறித்து தேவனத்துல கணக்கு ஒப்பிக்கணும். அந்த பயத்தோடு இருக்கு, நடுக்கத்தோடு இருக்கு. அசால்ட்டா இருக்காதீங்க. நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கை அசால்ட்டா தான் இருக்கும். பயபக்தியா ஒப்புக்கொடுத்துவாருக்கும் தேவன் கனப்படுத்தி உங்களுக்கு பூமியில சத்துருடைய பணியை பாரு, உங்க சரீரத்தின் பரிசுத்தமா இருப்பார், பலப்படுத்துவார். ஆமென், ஹalleluya. ஆறாவது குறிப்பு வாசிங்க. தீமோத்தேயு 1:6. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யால் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. நானமா பேசணும், நீ பேசுறீங்க எல்லாம் பேசுறது. நான் பேசுறது நானமா பேசுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், பேசுறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவும் தெரியாது, தேவன் நடத்துறாரு, நான் போறேன்னு போயிட்டே இருக்கேன். கர்த்தர் நடத்துவாரு. அது 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்கிட்ட ஒப்புவித்த அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்கிட்ட கொடுத்தது எல்லாவற்றையும் எப்படி எதனால பாதுகாக்கணும்? பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கணும். கொடுத்த எல்லாவற்றையும் பக்தி, ஆராதனை, துதி, விசுவாசம், நம்பிக்கை, எல்லாவற்றையும் எப்படி பாதுகாத்துக்கணும்? பரிசுத்தத்துல பாதுகாக்கணும். நீங்க கவனமா இருக்கணும். மேல முடியாது. அந்த பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட எல்லாவற்றையும் நீங்க பெற்ற எல்லா நன்மையும் நீங்க பாதுகாக்கணும். எல்லாருக்கும் விசுவாசம் வராது. ரோட்ல பொருள் நம்பிக்கை வருமா? வராது. விசுவாசம் வருமா? வராது. அது அவரோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை விசுவாசம் வளரும், இருக்கும், நம்பி சார்ந்து இருக்கும். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 6 குறிப்பு முடிச்சீங்களா? வாழ்க்கையில எப்படி எதெல்லாம் நமக்கு தேவை, கர்த்தருக்கு ஒப்புவித்து எப்படி வாழணும், கர்த்தருக்குள்ள எப்படி வாசம் செய்வாருக்கு 4 குறிப்பு. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள் வாழ்வதற்கு 6 குறிப்பு ரொம்ப முக்கியமானது. தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். நம்மளால ஜெயிக்கிறதுக்கு துணை நம்மளுக்கு தேவை. மனுஷனுக்கு தடுமாற்றம் வரும், போராட்டம் வரும். அந்த இடத்துல தான் தேவனை நோக்கி கூப்பிடணும். தடுமாற்றம் வரப்போ, ஒரு பலவீனம் வரப்போ, அந்த போராட்டம் வரப்போ, அப்பதான் நம்ம தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியங்களை விலக்கி என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஜெயம் கொடுத்த தேவனா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட்.